ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். சரி பூரியும் உருளைக்கிழங்கு செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இன்றைக்கி பூரி உருளைக்கிழங்கும் எங்களோட ஸ்டைல் நாங்கள் எப்படி செய்கிறோன்றதில் இந்த விழாக்கில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 hours later. உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 வயசில் ஓரளவுக்கு வச்சுக்கலாம். 1 hour நல்லா ஊறட்டும், மூடி வச்சுப்போம். 2 hours later. ப்ரெஷர் அடங்கின உடனே நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு. நம்ம எதிர்பார்த்த அளவு வெந்திருக்கு. இப்போ எடுத்து தோல் உரிச்சிட்டு மசித்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியை நம்ம இடித்து சேர்த்துப்போம். இடித்து சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும். இதனால் இடித்து சேர்த்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா இப்போ எண்ணெயில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். உருளைக்கிழங்குல இருக்க தோலை உரிக்க மறந்துட்டேன். வாங்க இப்போ தோலை உரிச்சிட்டு போயிட்டு எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். அதை ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா கடலை போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, கூடவே ஈஸ்ட் வச்சு இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலருக்கு வரும்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போடலாம். இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். வாங்க. உருளைக்கிழங்கு போட்டுப்போம். நல்லா மசிஞ்ச உடனே தண்ணி ஊற்றிப்போம். இதில் இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பொட்டுக்கல்ல ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கல்ல அரைச்சி ஊற்றணுன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கடலை மாவு இருக்கு இல்லையா, அது ஊற்றுவாங்க. அதை விட இது ஊற்றுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே தெரியும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஓரத்துலலாம். வாங்க பூரிக்கு தேய்ச்சிட்ருக்காங்க, எப்படி தேய்க்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த மாதிரி சாஃப்டான பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் வந்துருச்சு. வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும்.